இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பவானிக்கு ஒரு வணக்கம், அன்பு மித்ராவுக்கு ஒரு வணக்கம், சுதாகர் சார் உங்களுக்கு ஒரு வணக்கம். எல்லாரும் நலமா இருக்கீங்களா? வணக்கம் சொன்னா பதிலுக்கு திரும்பவும் சொல்லணும். அந்த மேனர்ஸ் கூட தெரியாம இருக்கீங்களே. சரி சரி, அதெல்லாம் இயற்கையா வரணும். உங்களை மாதிரி கேடு கேட்டவங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல. அது சரி, என்ன மொத்தமா காலி பண்றதுக்கு பக்காவா பிளான் பண்ணீங்க போல இருக்கு. என்னென்னவோ பண்ணி என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பலான்னு பாத்தீங்க. மொத்தமா ஒத்திக்கிச்சு. இதோ அவ்வளோ. ஏன் இந்த மித்ரா என்ன வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு என்னென்ன வேலை பார்த்திருக்கா தெரியுமா? ஆனா எதுவும் வேலைக்காவல. ஆனாலும் பேராசப்பட்டு எப்படியாவது என்ன ஒழிச்சு கட்டணும்னு பாக்குறீங்க. அந்த ஆண்டவன் ஏன் பக்கம் இருக்காரு. எத்தனை சோதனை கொடுத்தாலும் என்ன வேதனைப்பட வைக்காம காப்பாத்திக்கிட்டே இருக்காரு. சும்மா சொல்லக்கூடாது. ஒரு விஷயத்துக்கு உங்க எல்லாரையுமே நான் பாராட்டி ஆகணும். இந்த தடவை நீங்க போட்ட பிளான் பக்கா மாஸ். நானே என்ன பண்றதுன்னு தெரியாம தடுமாறி போயிட்டேன்னா பாத்துக்கோங்களேன். உண்மையை சொல்லணும்னா இந்த ஹீரோயினுக்கு ஏத்த வில்லன் குரூப் நீங்க மட்டும்தான். உங்களெல்லாம் ஈஸியா ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டா எனக்கே போர் அடிச்சிடும். இந்த மாதிரி சேலஞ்சிங்கா எனக்கு நீங்க வைக்க நினைக்கிற ஆப்ப உங்களுக்கே ஆப்பா மாத்துறதுலதான் உண்மையான கிக்கே இருக்கு. என்னடா இந்த தடவை இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி சோர்ந்து போயிடாதீங்க. அப்பப்ப நல்லா யோசிச்சு டஃபா ஏதாச்சும் பிளான் பண்ணிட்டே இருங்க. அப்பதான் உங்களை ஜெயிக்கிறதுக்கு எனக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த நல்லா கிரிஞ்சா இருக்கிற படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அதுல ஹீரோக்கு ஈக்குவலா வில்லன் கேரக்டர் ஒண்ணு இருக்கும். அவன் அடிச்சு ஜெயிச்சா மட்டும்தான் அந்த படம் சூப்பர் ஹிட். இப்போ உங்களையும் அடிச்சடிச்சு இந்த பாரதி சூப்பர் டூப்பர் படம் காட்டணும்னு முடிவு பண்ணிட்டேன். பாரதி ஹீரோயின், பவானி வில்லி. கிரேட் காம்பினேஷன். அச்சச்சோ மித்ரா, நான் உன்னை மறந்தே போயிட்டேன் பாரு. இந்த பவானி வரத்துக்கு முன்னாடி நீயும் எனக்கு ஈக்குவலா டஃபா கொடுத்துட்டு தான் இருந்த. ஆனா பவானி கூட கம்பேர் பண்றப்போ உன்னை ஹேண்டில் பண்றது எனக்கு கொஞ்சம் ஈஸி தான். அப்புறம் பவானி, உன் வீட்டுக்காரர் ஏகாம்பரம், இதோ நிக்கிறாரு சுதாகர் சார், இவங்க எல்லாருமே வில்லன் கேரக்டருக்கு ஓகே தான். ஆனா பவானி மித்ராவோட காம்பினேஷன் தான் வேற லெவல். ரொம்ப மோசம். இவங்க ஒரு விஷயத்தை எப்படி யோசிப்பாங்க, அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம்னா பாத்துக்கோங்களேன். என்ன பாரதி, நீ ரொம்ப ஓவரா பேசுற. ஜெயிலுக்கு போறதுக்கு பதிலா தப்பிச்சு வெளியே வந்துட்டேங்கிற ஆணவத்தில் ஆடிட்டு இருக்கியா? உன் ஆட்டம்லாம் ரொம்ப நாளைக்கு செல்லுபடி ஆகாது. உன்னை ரெண்டுல ஒண்ணு பார்க்காம நாங்க விட மாட்டோம். சுதாகர் சார், உங்களுக்கு 3வது 4வது பிளேஸ் கொடுத்ததும் கோவம் சுருன்னு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நம்பர் 1ம் நம்பர் 2ம் பேசாம இருக்கிறப்போ நீங்க பேசுறத கேட்கறதுக்கு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பட் குட் ஜாப். சரி, நான் வந்த விஷயத்தை மறந்துட்டு எதேதோ பேசிட்டு இருக்கேன். ஆமா, அந்த துரைய என்ன பண்ணீங்க?